சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். காமாட்சியை பார்த்து இவ என்ன யோசிக்கிறா? ஐயோ அத்தை, உங்களுக்காக தான் நான் காஃபி கொண்டு வந்தேன். சூடு தாங்க முடியாம கை தவறி கீழே விழுந்துருச்சு. போய் சொல்லாத. நீ வேணும்ட்டு கீழே போட்டதை என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன மாமா லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க? யாராவது வேணும்ட்டு கீழே போடுவாங்களா? ஏதோ சூடு தாங்காம கீழே போட்டேன். இதுக்கு போய் அத்தை, நீங்க தரைய கிளீனா சுத்தம் பண்ணிடுங்க. சரிம்மா. இப்படி ஒரு பழப்பு நமக்கு தேவையா காமாட்சி? வேண்டவே வேண்டாம். நாம போயிடலாம். எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் பிச்சை எடுத்தாவது கௌரவம் வாழலாம். வா போயிடலாம் காமாட்சி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது காமாட்சி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க காமாட்சி. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நான் கொலைகாரன் ஆயிடுவேன். சரிங்க போலாம். ஆனா நாம போன பின்னாடி இவகிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம புள்ளைய யாருங்க காப்பாத்துவா? நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. அவனோட நல்லதுக்காவது நாம பொறுமையா இருப்போமே. காலம் ஒரு நாள் மாறுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. போங்க. எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி மாறி போச்சு? என்ன தப்பு நடந்துச்சு? அந்த கடவுளுக்கே வெளிச்சம். ஊரே மதிக்கிறனா? இப்ப வீட்டுக்குள்ள பெட்டி பாம்பு. கால் மேல கால் போட்டுட்டு வந்த மருமக கிட்ட வேலை வாங்க வேண்டிய காமாட்சி மருமகளுக்கு அடிமையாட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்ப? ச்சே. என்ன சாமிநாதா, காவேரி படுத்துற பாடு உன்னால வீட்டுல இருக்க முடியலையோ? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு சூழ்நிலையில உன் சந்தோஷமும் துக்கமும் என் கையில. ஏன்னா காவேரி என் அண்ணன் பொண்ணு. ஏண்டா எகிற? பட்டு உனக்கு புத்தி வரலையா? சாமிநாதா, உங்க ஊர் வேண்டுதல் பிள்ளையாரால கூட உன் வேதனையை தீர்க்க முடியாது. ஏன்னா வேண்டுதலை விட வைத்தெரிச்சல் ரொம்ப பெருசு. சாமிநாதா, நான் பஞ்சாயத்துல வயிறெறிஞ்சி சொன்னது மாதிரி நான் உன்னை பைத்தியமாக்குற வேலைய ஆரம்பிச்சிட்டேன். நீ முழு பைத்தியமானதுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து பாக்குறேன். என்னடா என்ன எதையோ உணர்ந்துட்ட மாதிரி பாக்குற? வாய்ப்பில்லை சாமிநாதா, வாய்ப்பில்லை. என் லட்சியத்தை கெடுத்து என் வாழ்நாளெல்லாம் என்ன கோரமாகவே இருக்க வச்ச ஒன்ன பைத்தியமா பாக்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். வர்றேன்டா, வர்றேன். மனுஷங்களா இவங்க உருள குழந்தையில கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ, இவங்க கூட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. என் புத்திய செருப்பால அடிக்கணும்.
இல்லாம அந்த மூக்கு கண்ணாடி எப்படி எடுக்கிறது? இடத்த கண்டுபிடிச்சாச்சு, அந்த இடத்துக்கு எப்படி போறதுனே புரிய மாட்டேங்குது. கௌரி, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா. ஐயோ கௌரி, சம்திங் ராங். டேய் கௌதம், எதுக்குடா? என்னடா ஆச்சு? டேய் கௌரி தனியா போறடா. எதுக்குடா தனியா போறா? அதான் தெரியல, சீக்கிரமா வா. சரி வா, வாங்க வாங்க. வா கௌரி. கௌரி, என்னை காப்பாத்துமா. கௌரி, உன் நிலைமையை நான் அறிவேன். நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ யாரு? உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன உதவி செய்யணும்? நான் இந்திரலோகத்தை சேர்ந்த பெண். பூலோகத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபனை காதலித்ததால் கோபப்பட்டு என் தந்தை என்னை இப்படி ஆகும்படி சபித்து விட்டார். நான் பழையபடி தேவதையாக வேண்டுமானால் அதோ அந்த உடுக்கையை எடுத்து நீங்கள் அடிக்க வேண்டும். தயவு செய்து எனக்காக அந்த உடுக்கையை எடுத்து அடிக்கிறாயா கௌரி? நான் பழையபடி மாறிவிடுவேன். சரி, நான் உடுக்கை எடுத்து அடிக்கிறேன். கௌரி, நீங்களே எப்ப வந்தீங்க? நீ கிளம்பி போறத பார்த்து நான் ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எழுப்பி நீ எங்க போறேன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். சரி சரி. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோ இவங்க. உங்களுக்கு தெரியும் கௌரி, இவ்வளவு நேரம் அந்த தேவதை சொன்னதை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். தேவதை ரொம்ப பாவம் கௌரி, சீக்கிரம் அந்த உடுக்கையை எடுத்து அடி போ. சரி. உங்கள் முயற்சி வெற்றியடைய இந்த மந்திர மகுடியும் உங்களுக்கு உதவி செய்யும். இதை வாசித்தால் எந்த மந்திரத்திற்கு வசியப்பட்ட பாம்பாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படும்.
நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இனிமேல் நீங்கள் அனைவரும் மூக்கு கண்ணாடி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? ஆமா. கௌரி, இந்த முத்து மாலையை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் நினைத்த இடத்திற்கு செல்லலாம். நான் அவசரமாக இந்திரலோகம் செல்ல வேண்டும், வருகிறேன். இந்த சந்தியா, இந்த கௌதம், இந்த முத்துமாலையை பத்திரமா வச்சுக்கணும். நாளைக்கு காலையில மூக்கு கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு நாம போறோம். சரி, இப்ப வாங்க போலாம். இப்ப வீட்டில் நடக்கிற வேதனையான விஷயங்களுக்கெல்லாம் அந்த அழகமா தான் காரணம்னு நாம இப்பவே காமாட்சிட்ட சொல்லி ஆகணும். நிம்மதியா பெருமூச்சு விடுறியா? உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இவ ஏன் காமாட்சியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா? காமாட்சி, உன்னை என் காலை பிடிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்ப பிடிக்க வைக்கிறேன். ஏதோ ஒரு கலகத்தை உண்டாக்குறதுக்கு தான் இவ திட்டம் போடுறா போல இருக்கு. விடக்கூடாது. என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? நடந்து வரும்போது கால் சுளுக்கு பிடிச்சிருச்சு அத்தை. எந்த இடத்துல சொல்லிக்கிடுச்சுமா? இதோ இங்க அத்தை. நானே நீவி விடுறேம்மா, எல்லாம் சரியா போயிடும். அம்மா, என்னம்மா, பார்த்து வரக்கூடாது. எப்படி நான் உன்னை என் காலை பிடிக்க வச்சேன்னு பாத்தியா? அடி பாவி, மாமியாருங்கிற மரியாதை கூட வேண்டாம். வயசான காமாட்சி உன் காலை பிடிக்க வச்சிட்டியே. இருமா இருமா. காமாட்சி, 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 முதல்ல அவ காலை விடு. என்னங்க, காவேரிக்கு கால் சொல்லிக்கிடுச்சுங்க. கால் சுளுக்கெல்லாம் இல்ல, இவளுக்கு புத்தி சுளுக்கு. என்ன மாமா பேசுறீங்க? ஏய், உன் நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும்.